ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை புதுசா வரக்கூடியவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டா மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளாடி நம்ம போயிடலாம். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடம் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கேரளா மாநிலத்துல தாங்க இந்த சம்பவம் நடக்குது. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்புனது தஞ்சாவூரை சேர்ந்த வனராஜன் அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. இந்த சம்பவம் எப்படி கேரளால நடக்குது, அதாவது சங்கனாசேரி அப்படிங்கிற ஊர்ல தாங்க இந்த சம்பவம் நடக்குது. ஆனா என்ன அப்படின்னா இந்த சம்பவம் எப்படி இவங்களுக்கு நடந்தது அப்படிங்கறது தான் நம்ம இன்னைக்கு தெளிவா பார்க்க போறோம். அதாவது என்ன அப்படின்னா தஞ்சாவூர்ல வனராஜன் மற்றும் விஜயனுங்க இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தஞ்சாவூர்ல தான் இவங்க இருந்து இருக்காங்க. இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிற்ப வேலைகள் செய்வாங்க இல்லையா, கோவில் சிற்பங்கள் செய்வாங்க இல்லையா, அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2004 காலகட்டத்தில் தாங்க இவங்களுக்கு இந்த சம்பவம் நடக்குது. அதாவது நம்மளுடைய வனராஜன் மற்றும் விஜயன் இவங்க ரெண்டு பேரும் ஒரு பாலிய சிநேகிதர்கள். இவங்க ரெண்டு பேருமே சிற்ப கலையில ஒரு கை போன ஆட்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்ன அப்படின்னா கை தேர்ந்த ஆட்கள் அப்படின்னு சொல்லலாங்க. விஜயன் மற்றும் வனராஜன் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா தங்கி நின்று வேலை பார்க்கறதுக்கு எல்லாம் போவாங்க. அதாவது இந்த கோவில் சம்பந்தப்பட்ட வேலைகள் தான் இவங்க செய்யறது. அதாவது ஃபுல்லாவே சிற்ப கலைகள் தான், அந்த சிற்ப வேலைகள் தான் எடுத்து செய்துட்டு இருக்கிறாங்க. அதுல அந்த காலகட்டம் அதாவது 2004 காலகட்டத்துல இவங்க இந்த சித்தாளா தான் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 சிற்ப மேஸ்திரிக்கு இவங்க சித்தாளா இருந்திருக்கிறாங்க. அப்படிதாங்க சங்கனாசேரியில இருக்கக்கூடிய ஒரு பத்ரகாளி அம்மனுடைய கோவில் வேலை நடந்துட்டு இருக்குது. அந்த கோவில் வேலைக்கு இவங்க தஞ்சாவூர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் கிளம்புறாங்க. அதாவது என்ன அப்படின்னா ஆல்ரெடி 6 பேர் அந்த மேஸ்திரி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருந்துட்டு இருக்காங்க. அவங்க அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க சங்கனாசேரிக்கு. ஒரு மாத காலங்கள் வேலை செய்வாங்க, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்துருவாங்க. இப்படிதான் இருந்துட்டு இருக்காங்க. இவங்க அப்போ புதுசா தாங்க இந்த ஆட்களுக்கு கூட வேலைக்காக கிளம்புறாங்க. அப்படி அவங்களுக்கு சங்கனாசேரி போய் அவங்க சேரவும் செய்துடுறாங்க. அதுக்கு பிறகு இவங்களுக்கு அந்த வேலையும் நடக்குதுங்க. முதல் நாளே இவங்க போன உடனே இவங்களுக்காக ஒரு ரூம் கொடுக்கப்படுது. இந்த ரூம் எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பத்ரகாளி அம்மன் கோவில்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல தாங்க இருக்குது. அதாவது 2 ரூம் இருக்குங்க, பக்கத்துல தான் இருக்குது. என்ன அப்படின்னா ஒரு ரூம் பெருசா இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் தங்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ரூம் தாங்க. அதோட சேர்ந்தா கிச்சன் இருக்குது. இவங்க என்ன அப்படின்னா அந்த கோவில் வேலை செய்யறதுனால மாமிசங்கள் சாப்பிட மாட்டாங்க. அங்க இவங்க இருந்துட்டு இருக்காங்க. ஆனா என்ன அப்படின்னா நம்மளுடைய விஜயன் மற்றும் வனராஜன் இவங்க ரெண்டு பேரும் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல சரக்கடிக்கக்கூடிய கேரக்டர் தாங்க. என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு 22 வயசு தாங்க இருக்கும். இவங்க கல்யாணம் ஆகல. இவங்க அந்த சித்தாள் வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த சிற்ப வேலைகளும் செய்வாங்க. அதாவது படிக்கிற காலம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிதாங்க அவங்களுக்கு போயிட்டு இருக்குது. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2 ரூமையும் போய் பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஆல்ரெடி அந்த ரூம்ல அதாவது அந்த பெரிய ஹால் மாதிரி இருக்கக்கூடிய ரூம்ல 6 பேர் தங்கி இருக்கிறாங்க. அப்போ சரி நமக்கு அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ரூமை எடுத்துக்கலாம் அப்படிங்கறது மாதிரி நம்மளுடைய வனராஜன் மற்றும் விஜயன் இவங்க 2 பேரும் நினைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த பக்கத்துல இருக்க ரூம்ல நாங்க தங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ரூம்ங்க, ஒரு 8க்கு 8 வருங்க, அவ்வளவுதான் அந்த ரூமு, சின்ன ரூம். அந்த ரூமை இவங்க எடுத்துக்கிட்டாங்க. என்ன அப்படின்னா அந்த ரூமோட சேர்ந்துதாங்க ஒரு பாத்ரூம் வெளியில கொடுக்கப்பட்டிருக்குது. இவங்க இந்த பெரிய ரூம்ல இருக்கக்கூடியவங்களும் வரைக்கும் அந்த ரூம்ல இருக்கக்கூடிய அந்த பாத்ரூமை தான் யூஸ் பண்ணாங்க. அதாவது வெளிப்பக்கம் தான் இருக்குது. சரி பாத்ரூமும் பக்கத்துல இருக்குது, நம்ம அங்கே இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்ச நம்மளுடைய விஜயன் மற்றும் வனராஜன் என்ன பண்றாங்க அப்படின்னா அன்னைக்கு அழகா ஓடி போயிருந்துங்க. அவங்க பகல் நேரத்துல ஃபுல்லா வேலையை முடிச்சிடுறாங்க. சாயங்கால நேரம் அந்த ரூமுக்கும் சேர்றாங்க. அப்படி அந்த ரூமுக்கு வரும்போது இவங்களுக்கு என்ன அப்படின்னா அந்த ரூம் இருக்கக்கூடிய பக்கத்துல ஒரு பாலடைந்த ஒரு வீடு இடிஞ்சு போய் கிடக்குதுங்க. அதாவது பேஸ்மெண்ட் மட்டும்தான் இருக்குது, வேற எதுவுமே கிடையாதுங்க. அந்த பேஸ்மெண்ட்டை தொட்டு பக்கத்திலே ஒரு 100க்கு 100 வருங்க. அதாவது 100 அடிக்கு 100 அடி வீதியில ஒரு குளம் இருக்குதுங்க. அந்த குளத்தை கிட்டத்தட்ட ஒரு 5 அடி ஹைட்டுக்கு மதில் சுவரால ஃபுல்லாவே கெட்டி அடைச்சி வச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா அந்த குளத்துக்குள்ள யாரும் குளிக்க கூடாது அப்படின்னு தாங்க சொல்லப்பட்டிருக்குது. அதனால இவங்க அந்த குளத்து பக்கம் எல்லாம் போறது கிடையாதுங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி இவங்க தண்ணி வசதி எல்லாமே இருக்குது, பின்னால கிணறு இருக்குது. அதனால இவங்களுக்கு தண்ணி எடுத்து இங்கே எல்லாமே பண்ணிக்கிடலாம்
அப்படிங்கிறது மாதிரி தாங்க இவங்களுடைய இது இருந்துட்டு இருக்குது. அதாவது இவர்களுடைய ரூம் அந்த மாதிரி தாங்க அமையப்பட்டிருக்குது. இவங்களும் சரின்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த 6 பேர் கொண்ட குழு வந்து பக்கத்து ரூம்ல தங்கிடுறாங்க. அந்த பெரிய ஹால் இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த ரூம்ல தங்கிடுறாங்க. நம்மளுடைய விஜயன் மற்றும் வனராஜன் இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ரூமை விட்டு ஒரு 30 அடி தூரத்துல இருக்கக்கூடிய அந்த ரூம்லயும் தங்கிடுறாங்க. தங்கின பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டுங்க அந்த இடம் கொஞ்சம் புதுசா இருக்கிறதுனால இவங்களுக்கு தூக்கமே வரல. நைட்டு சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு வந்து படுத்துடுறாங்க. 2 பேருமே பேசிக்கிட்டே படுத்து கிடக்குறாங்க. இவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு இருக்குங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரேடியோ வந்து எப்பவுமே கையில வச்சிருப்பாங்க. ஒரு சின்ன ரேடியோ இருக்கும். அதை வந்து பேட்டரியில யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரேடியோ தாங்க. அதை ஆன் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. அப்படியே உங்களுக்கு தூக்கம் வந்துடும். அப்படி தூங்கவும் செய்திருவாங்க. ஆனா இங்க தூக்கம் வரவே இல்லைங்க. ரொம்ப நேரமா இவங்க தூங்குறதுக்கு அந்த ரூமுக்குள்ளாடி அப்படியே உருண்டு புரண்டு படுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு தூக்கமே வரலைங்க. என்னடா இது தூக்கமே வரலையே, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குதே அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ரூம்ல வந்து ஃபேன் கிடையாதுங்க. மற்ற அந்த பெரிய ஹால் இருக்கக்கூடிய அந்த ரூம்ல ஃபேன் இருக்குது. அதனால அவங்க ஜாலியா தூங்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய இவங்களுக்கு ஃபேன் இல்லை. இது அவங்க எதிர்பார்க்கவே இல்லை அன்னைக்கு நைட்டு. சரி, ஒரு நைட் எப்படியா சமாளிச்சுட்டு இந்த கோவில் கமிட்டியில வந்து இந்த ஸ்டாண்ட் ஃபேன் சொல்லுவாங்க. அதாவது கை பக்கத்துல ஒரு 5 அடி ஹைட்டுக்கு இருக்குங்க. அந்த மாதிரி ஃபேன்லாம் இருக்குது. அதுல ஒரு ஃபேனை வாங்கிட்டு வந்து நம்ம இங்க வச்சுக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க உள்ள பேசிக்கிட்டு தாங்க படுத்து கிடக்குறாங்க. ஆனா என்ன ஆகுது அப்படின்னா மணி போயிட்டே இருக்குது. அதாவது மணி 11 ஆகுது, 12 ஆகுது, 1 ஆகுது, 2 ஆகுது. இவங்களுக்கு தூக்கமே வரலைங்க. ஏன்டா இப்படி தூக்கம் வராம இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு தூக்கம் வராதனால அப்படியே அந்த யோசனையில இருக்கும்போது டக்குன்னு பவர் கட் ஆயிருதுங்க. இவங்க அந்த பவர் கட் ஆன பிறகு இந்த ரேடியோ வந்து பேட்டரியில தானே ஓடும், அது மட்டும் ஓடிக்கிட்டே இருக்குங்க. அந்த நேரத்துக்கு ஒரு சம்பவம் அந்த வீட்டை சுத்தி நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரோ அந்த வீட்டை சுத்தி நடந்துகிட்டே இருக்கிறது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்குங்க. யாரோ நடக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. நம்ம தனியா இருக்கும்போது நம்ம வீட்டை சுத்தி யாராவது நடந்தா நமக்கு ஒரு சவுண்டு கேட்கும் இல்லையா, அந்த நடக்கக்கூடிய அடி சவுண்டுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான சத்தம் வந்து இவருக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. என்னடா இது இந்த மாதிரி சத்தம் கேட்குது, யாராவது வெளியே வந்திருப்பாங்க, பாத்ரூம் போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிச்சுக்கிட்டு மறுபடியும் இவங்க தூங்குறதுக்காக ட்ரை பண்றாங்க. கிட்டத்தட்ட 3 மணி ஆகுதுங்க. 3 மணி ஆன பிறகும் இந்த நடக்கக்கூடிய சத்தம் நிக்கவே இல்லைங்க. யாரோ நடந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. சரி, யாராவது வந்துட்டு போயிட்டு இருக்காங்க போல இருக்கு, யாருக்காவது வயிற்றுக்கு சரியில்லையா இருக்கும், கூட்டத்துல இருக்கக்கூடிய யாருக்காவது வயிற்றுக்கு சரியில்லையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிச்சுக்கிட்டு இவங்க கதவையும் திறக்கலைங்க. அப்படியே படுத்து கிடக்குறாங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3:30 மணிக்கு பிறகுதாங்க இவங்களுக்கு தூக்கம் வருது. இவங்களும் அப்படியே ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுறாங்க. கிட்டத்தட்ட காலையில அந்த நபர்கள் வந்துதாங்க இவங்களை எழுப்பி இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க எந்திக்கவே இல்லை காலையில 8 மணி ஆன பிறகும். அதுக்கு பிறகு அந்த நபர்கள் வந்து எழுப்பி இருக்கிறாங்க. எழுப்புறோன்னா இப்படி ஆகும், நேற்றுக்கு நைட்டு ஃபேன் இல்லாதனால எங்களால் தூங்க முடியல, தயவு செய்து எனக்கு ஒரு ஃபேன் ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படிங்கிறது மாதிரி நம்மளுடைய வனராஜன் மற்றும் விஜயனும் கேட்டுடுறாங்க. சரிப்பா, நீ அந்த கோவில் கமிட்டி ரூம் இருக்குங்க, அங்க ஒரு ரூம் வச்சிருக்காங்க, அங்க வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் ஃபேன் இருக்கு, அதை ஒன்று எடுத்துட்டு வந்து நீ வச்சுக்கப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அன்னைக்கு இவங்க வேலைக்கு போயிடுறாங்க. அதாவது அந்த கோவிலுக்கு இந்த சிற்ப வேலைக்கு தான் போயிருக்கிறாங்க. அப்படி சிற்ப வேலைக்கு போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கோவிலை சுத்தி இந்த காம்பவுண்டு வேலை நடந்துட்டு இருக்குங்க. அதாவது அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த வேலை செய்துட்டு இருக்காங்க, இந்த காம்பவுண்டு வேலைகள் செய்துட்டு இருக்காங்க. அப்படி அந்த காம்பவுண்டு வேலைகள் செய்துட்டு இருக்கக்கூடிய சில ஆட்கள் வந்து நீங்க எங்கப்பா தங்கி இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய விஜயன் மற்றும் வனராஜன்கிட்ட கேட்கறாங்க. அப்படி கேட்கும்போது இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது. அதாவது இந்த மாதிரி ஒரு வீடு, பழைய வீடு ஒன்று இடிஞ்சு கிடக்குது. அந்த வீடு இல்ல, பவுண்டேஷன் மட்டும்தான் இருக்குது. பக்கத்துல ஒரு குளம் இருக்குது, அங்க குளிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்துல தான் நாங்க தங்கி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது அவங்க மலையாளத்துல சில வார்த்தைகள் சொல்லி இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த நபர்கள் அதுலயும் 2 பெண்கள் தான் சொல்லி இருக்கிறாங்க. அங்கேயாப்பா இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு அவங்க வேற ஏதோ சொல்லி இருக்கிறாங்க. இவங்களுக்கு புரியல, மலையாளம் சரியா இவங்களுக்கு புரியாது. அதனால இவங்களுக்கு புரியாதனால அதை அப்படி விட்டுறாங்க. ஆனா பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மேஸ்திரி இருக்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கு எல்லாம் நல்லா புரியுங்க. அவங்களும் அதை பெருசா எடுத்துக்கிடல, இவங்க இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விட்டுறாங்க. ஆனா அங்க என்ன நடந்துச்சு, என்னது சொன்னாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மளுடைய வனராஜனுக்கோ நம்மளுடைய விஜயனுக்கோ தெரியாதுங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு முடிஞ்சிருதுங்க. அன்னைக்கு வேலை முடிச்சுக்கிட்டு இவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா ரூமுக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க. அப்படி ரூமுக்கு வந்து இவங்க குளிச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு சமையல் வேலையெல்லாம் இருக்கும், அதையெல்லாம் பார்த்து முடிக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு மது அடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குங்க. நைட்டு நேரத்துல கொஞ்சமாவது குடிச்சாதான் தூக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிச்சிட்டாங்க. அது இல்லாம ஃபேன் வேற எடுத்துக்கொண்டு வச்சிடுறாங்க. அதாவது அந்த ரூம்ல வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் செட் பண்ணிடுறாங்க. அன்னைக்கு நீட்டா தூங்கிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா இவங்களுக்கு மது அடிக்கணும். அதுக்காக இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அந்த பார், ஒயின் ஷாப், பார்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அந்த பார்களை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்ல போய் இவங்க குடிச்சுக்கிட்டு நேர ரூமுக்கு வந்துடுறாங்க. வந்து சாப்பிடவும் செய்யறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ரூம்ல இருந்து, அதாவது இந்த ஹால், பெரிய ஹாலா இருக்கக்கூடிய அந்த நபர்கள் இருக்கக்கூடிய அந்த ரூம்ல இருந்து வேக வேகமா நடந்து இவங்க அவங்க ரூமுக்குள்ளாடி போயிடுறாங்க.
போய் என்ன நடக்குது அப்படின்னா அந்த ரேடியோவை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு இவங்க கொஞ்ச நேரம் அப்படி பேசிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போறாங்க. ஏன்னா இவங்க அதுக்கு முந்தின நாள் சரியா தூங்கல அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதனால இவங்களுக்கு டக்குன்னு தூக்கம் வருதுங்க. இவங்க 2 பேரும் அந்த கதவை லாக் பண்ணிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. வெளி சைடுல எப்பவுமே லைட் போட்டிருப்பாங்க. அதாவது 2 ரூம்லயும் வந்து வெளி சைடு லைட் இருக்கும், உள்ள மட்டும் இவங்க லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. அது ஒரு ஓட்டு வீடு அப்படிங்கிறதுனால இந்த வெளிச்சம் வந்து அப்படியே அந்த சைடோட உள் சைடுல தெரியும். அதனால உள்ள கொஞ்சம் வெளிச்சமா தாங்க இருக்கும். இவங்களும் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு தாங்க இவங்களுக்கு 2 பேருக்கும், அதாவது நம்மளுடைய விஜயன் மற்றும் வனராஜன், இவங்க 2 பேருக்கும் ஒரு சம்பவம் நடக்குது. ஒரே மாதிரி தாங்க படுத்திருக்கிறாங்க. அது ஒரே பாய் விரிச்சு 2 பேரும் அந்த பாயில படுத்திருக்கிறாங்க. இவங்க 2 பேருடைய இடை பக்கத்துல வந்து ஒரு பெண் வந்து நள்ளிரவு நேரத்துல அப்படியே வந்து படுக்கிறாங்க. இத வந்து கனவு மாதிரி தாங்க 2 பேருமே பாக்குறாங்க. அதாவது 2 பேருக்கும் ஒரே நேரத்துல இந்த கனவு நடக்குது. அதாவது இவங்க சென்டர் பகுதியில ஒரு அழகான பெண் வந்து அப்படியே படுக்கிறாங்க. இது யாரடா படுக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு டக்குன்னு எந்திரிச்சிடறாங்க. 2 பேரும் அட் அ டைம்ல ஒரே டைம்ல எந்திரிச்சிருக்காங்க. எந்திரிச்சு அப்படி அந்த இடத்துல தான் 2 பேருமே உத்து பாக்குறாங்க. என்ன அப்படின்னா அந்த பாயை பாக்குறாங்க, யாருடா இங்க படுத்திருக்கிறது அப்படின்னு. அங்க பார்க்கும்போது யாருமே இல்லைங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வனராஜன் நம்மளுடைய விஜயனை பார்த்து கேட்கிறாருங்க. அப்படி விஜயன் உடனே சொல்றாரு, நம்ம 2 பேருக்கு நடுவுலயும் வந்து ஒரு பெண் வந்து படுத்தாங்க, நான் பார்த்தேன், ரொம்ப அழகான பெண்ணா இருந்தது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல இவங்க 2 பேருக்குமே இந்த நடந்ததை மாற்றி மாற்றி சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன அப்படின்னா எனக்கும் அப்படிதான்டா நடந்தது, எனக்கும் அப்படிதான்டா நடந்துன்னு சொல்லிட்டு விஜயனும் சரி நம்மளுடைய வனராஜனும் சரி 2 பேருமே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இது என்னது ஏதுன்னு தெரியலையே, ஒரே மாதிரி எதுக்கு கனவு வரணும்? இப்ப கனவு வந்துன்னா ஒரு ஆளுக்கு தனியா வரலாம், ஒரு ஆளுக்கு வேற மாதிரி வரலாம். ஆனா 2 பேருக்கும் ஒரே கனவு ஒரே நேரத்துல அதே இடத்துல நடக்கும்போது எந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இருந்தாலும் இவங்க முடிச்சு பார்த்துட்டு ஒண்ணு இல்லடா, ரூமுக்குள்ள உள்ள லைட்டை போட்டு விட்டுட்டு இவங்க ஒரு வேலை பண்றாங்க. என்ன அப்படின்னா அந்த லைட்டுடைய வெளிச்சம் வந்து கீழே தரையில அடிக்காம ஒரு அட்டை பாக்ஸை வச்சு அந்த பல்பை வந்து கவர் பண்றாங்க. கவர் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கீழே லைட் வெளிச்சம் அடிக்காது, அந்த மேல் சைடுல அந்த ஓட்டு சைடுல மட்டும் அடிக்குங்க. அந்த மாதிரி ஒரு செட்டிங்கை செட் பண்ணி வச்சுக்கிட்டு இவங்க மறுபடி தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மணிக்கூர் போயிருதுங்க. இவங்க ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கே போயிடுறாங்க. இது ஒரு 12:30 மணிக்கு நடந்த பிறகு ஒரு 2 மணியெல்லாம் ஆகுதுங்க. அந்த நேரத்துக்கு அடுத்த சம்பவம் நடக்குதுங்க. பயங்கரமான ஒரு கொலுசு சத்தம் இவங்களுக்கு காதுல அப்படியே 2 பேருக்கும் கேட்க ஆரம்பிக்குதுங்க. இந்த கொலுசு சத்தம் அந்த ரூமை சுத்தி தாங்க கேட்டுக்கிட்டே இருக்குது. ஜல் ஜல் ஜல்னு கேட்டுக்கிட்டே இருக்குது. ஆனா அடுத்த ஒரு சத்தம் கேட்குதுங்க. என்ன அப்படின்னா இவங்க ரூமுக்கு பின்னால தாங்க இந்த கிணறும் இருக்குது. அதாவது இவங்க குளிக்கிறது, குடிக்கிறது, தண்ணி எடுக்கிறது எல்லா விஷயமும் அந்த கிணத்துல தாங்க பண்ணுவாங்க. அந்த கிணத்துல வந்து எப்பவுமே இந்த ஒரு வாளி கப்பின்னு சொல்லுவாங்க, இங்க இது அந்த இடத்துல இருக்குங்க. அந்த கப்பி சுத்தக்கூடிய சத்தம் வந்து அப்படியே இவங்களுக்கு கேட்குது. யாரோ தண்ணி இறைக்கிறது, தண்ணியை எடுத்து வெளியில ஊத்துறாங்க, மறுபடி தண்ணி கோர்றாங்க, இந்த மாதிரியான சத்தங்கள்லாம் கேட்க ஆரம்பிக்குதுங்க. இவங்க 2 பேருமே அரண்டு போயிடுறாங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி சத்தம் திடீர்னு வருது, ஒருவேளை நேத்தைக்கு மாதிரி யாராவது பாத்ரூம் போயிட்டு இருக்கிறாங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி தாங்க இவங்க யோசிக்கிறாங்க. என்ன அப்படின்னா இவங்க பாத்ரூம் போகணும்னா அந்த கிணத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு தான் இந்த இடத்து பாத்ரூமுக்குள்ள போக முடியும். மற்ற மாதிரி பைப் லைன் எதுவும் இல்லாத ஒரு பாத்ரூம் தாங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சத்தம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் மட்டும் கேட்க ஆரம்பிக்குதுங்க. அதாவது பக்கெட்ல தண்ணி கோர்றது, அந்த தண்ணி அப்படியே கிணத்துல இருந்து அப்படியே தூர ஊத்துறது, மறுபடி பக்கெட்டை போட்டு தண்ணி கோர்றது, மறுபடியும் தூர ஊத்துறது, அந்த சத்தம் நன்றாகவே கேட்குதுங்க. அதை கீழே ஊத்தும் போது வேற மாதிரியான ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, பக்கெட்ல ஊத்தும் போது ஒரு மாதிரி கேட்கும், கீழே ஊத்தும் போது வேற மாதிரி கேட்கும். அந்த மாதிரி வேற மாதிரியான அந்த சத்தம் கேட்குது. என்ன அப்படின்னா தண்ணீர் கீழே போயிட்டு இருக்குது, நன்றாகவே உங்களுக்கு கேட்குதுங்க. சரி இது யாரா இருக்கும், என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குங்க இவங்க மனசுக்குள்ளாடி. ஏன்னா நேத்தைக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு, இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது. ஒருவேளை நம்ம அந்த நபர்களா இருக்குமோ, அதாவது பக்கத்து ரூம்ல இருக்கக்கூடியவங்களா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் இருக்குங்க. போன்கள் இல்லாதனால இந்த மாதிரி கம்யூனிகேஷன் அந்த நைட்ல அவங்களுக்கு பண்ண முடியல. இருந்தாலும் 30 அடி தூரத்துல தாங்க அடுத்த ரூம் இருக்குது. அதாவது இந்த பெரிய ஹால் உள்ள ரூம் அங்க இருக்குது. அங்க நம்ம போயிடலாமாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க பேசுறாங்க. இல்லடா இந்த நேரத்துல நம்ம வெளியே போனா நம்மளே அவங்க கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி ஆயிரும், ஏதாவது ஒரு அமானுஷமா இருந்ததுன்னா நம்ம மேல வந்துடும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு 2 பேருமே உள்ளே இருக்கிறாங்க. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 4 மணி வரைக்கும் அவங்களால தூங்கவே முடியலைங்க. என்ன அப்படின்னா இவங்க தூங்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு படுக்கும்போது அந்த பெண் வந்து இவங்க சென்டர்ல படுக்கிறது மாதிரி தெரியுங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரே டைம்ல தெரியுங்க. அப்படி தெரியும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க பயத்துல அப்படி முழிச்சிடுறாங்க. முழிச்சுக்கிட்டு அப்படியே முழிச்சுதான் உட்கார்ந்து இருக்கிறாங்க, வேற வழி இல்லை. கடைசியா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 மணிலாம் இருக்குங்க. அந்த நேரத்துக்கு பக்கத்து ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இருமிக்கிட்டே பாத்ரூம் போடுறதுக்கு வர்றாருங்க.
அந்த சத்தம் இவங்களுக்கு நன்றாகவே தெரியுது. ஆனா அந்த நபர் இருமக்கூடிய சத்தம் வந்து ஆல்ரெடி இவங்க கேட்டிருக்காங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நமக்கு தெரிந்த அண்ணன் தாண்டா வெளியே வந்திருக்கிறான், நம்ம கதவை திறந்துட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கதவை திறந்துக்கிட்டு வனராஜன் மற்றும் நம்மளுடைய விஜயன் 2 பேருமே வெளியே வந்துடுறாங்க. அப்படி வெளியே வந்து பார்க்கும்போது உண்மையிலே அவங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு நபர் வந்து அந்த ரூம்ல இருந்து அப்படி நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. அவர் இருமிக்கிட்டே தாங்க வர்றாரு. அவர் பீடி எல்லாம் வாயில வச்சு இழுத்துக்கிட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கிறாரு. அவரை பார்த்த உடனே கிட்ட போயிடுறாங்க. கிட்ட போய் இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே அப்படியே சொல்றாங்க. நேத்தைக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, இன்னைக்கு இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது, எங்களால தூங்கவே முடியல, நாளையில இருந்து நாங்க உங்க ரூம்ல படுத்துக்கிடுறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவங்க எடுத்து சொல்றாங்க. இவர் என்ன பண்றாருன்னா, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுடா, இதெல்லாம் உங்க மன பிராந்திடா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த நபரும் பெரிய அளவுல பெருசா பேசுறீங்க, அவரும் பாத்ரூம் போயிடுறாரு. போய் படுத்து தூங்குங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் போயிடுறாருங்க. இவங்க 2 பேருக்கும் அந்த ரூமுக்குள்ள போக முடியல. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கரெக்டா படுத்திருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய நபர்கள் கரெக்டா அவங்க இடம் செட் பண்ணி படுத்திருக்காங்க. இனிமேல் அங்க படுக்கணும்னா கிச்சன்ல போய் தாங்க படுக்கணும். கிச்சன்ல அவ்வளவு அந்த அழுக்கா இருக்கும். அதனால வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இவங்க மறுபடியும் வந்து அதே ரூம்ல தாங்க அப்படி படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த நபர் பாத்ரூம் போன பிறகு இந்த சத்தங்கள் எதுவும் இல்லை. இவங்க நன்றாக தூங்கவும் செய்திடுறாங்க. கிட்டத்தட்ட அன்னைக்கு காலையிலும் மற்ற நபர்கள் போய் தட்டி தாங்க எழுப்பி இருக்கிறாங்க 8 மணி அளவில். எந்திரிச்சு வெளியே வந்துடுறாங்க. வந்த பிறகு அங்க இருக்கக்கூடிய நபர்கள் அனைவர்கிட்டையுமே இந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி நேத்தைக்கு நைட்டு நடந்துச்சு, முந்தா நாள் அந்த மாதிரி நடந்துச்சு, எங்களுக்கு என்ன செய்யணும்னே தெரியல, பயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிடா, நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டிய தேவையில்லை, இன்னைக்கு நீங்க எந்த ரூம்ல படுங்க, எங்க கூட படுங்க, இங்க இருந்து 2 நபர்களை நாங்க அங்க படுக்க வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு இவங்க கொஞ்சம் மன நிம்மதியோட அந்த வேலைக்கும் போயிட்டு அன்னைக்கு சாயந்தரம் வந்துடுறாங்க. அன்னைக்கு இவங்க சரக்கெல்லாம் அடிச்சு எடுத்துட்டு அவங்க படுக்கக்கூடிய அந்த ஹாலுக்குள்ளாடி இவங்களும் படுத்துடுறாங்க. அதாவது நம்மளுடைய ஜெயன் மற்றும் வனராஜன் இவங்க 2 பேருமே படுத்துடுறாங்க. ஆனா இங்க இருந்து 2 நபர்களை அங்க தூங்க விடுறாங்க. அவங்களும் நீட்டா போய் தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில விடியுதுங்க. விடிஞ்சு பார்க்கும்போது அந்த 2 நபர்களுக்கும் எந்த பிரச்சனையும் நடக்கலைங்க. அவங்க அழகா வந்து சொல்றாங்க, ஒரு பிரச்சனை இல்ல, நல்ல சுக தூக்கமா இருந்தது, எந்த பிரச்சனையும் எங்களுக்கு நடக்கல, இவனுங்க பயந்தாங்கொள்ளிங்க, ஏதோ இது பண்ணிட்டு வந்திருப்பானுங்க, மனசுக்குள்ள ஏதோ மனப்பிரமையில தான் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் அந்த 2 நபர்களும் சொல்லிடுறாங்க. சரி, நமக்கு தான் அப்படி நடக்கதா இருந்துச்சு, 2 பேரும் தினமும் அங்கேயே தூங்குங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. இல்லப்பா, அது சரியாவது, நீங்க இங்கே வந்து படுத்துக்கிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த நபர்களும் சொல்றாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு மனசு ஒப்பலைங்க, வேண்டாம் நாங்க 2 பேரும் இனிமேல் படுக்கல அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிடுறாங்க. சரி, நீங்க அப்ப இந்த ரூம்ல படுக்க வேண்டாம், நாங்க 2 பேருமே அந்த ரூம்ல படுத்துக்கிடுறோம், நீ அந்த பெரிய ரூமுக்குள்ளே படுத்துக்கிடுங்கன்னு சொல்லிட்டு இவங்களுடைய திங்ஸ் எல்லாம் அங்க இருக்குங்க, அதெல்லாம் எடுத்து இங்க மாத்திட்டு இங்க இருக்கக்கூடிய அந்த 2 நபர்களுடைய திங்ஸை வந்து மறுபடியும் அங்க மாத்திடுறாங்க. அன்னைக்கு நைட்டும் ஆகுதுங்க. அன்னைக்கு நைட்டு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது நம்மளுடைய விஜயன் மற்றும் வனராஜன் இங்க தூங்கிட்டாங்க. அங்க புதுசா தூங்க போனாங்க இல்லையா, அவங்களுக்கு முத நாள் எதுவுமே தெரியலங்க. 2வது நாள் தாங்க அவங்க பயங்கரமான ஒரு விஷயத்த அனுபவிச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அந்த நைட்டு நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 நபர்கள் தூங்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க நடுவுல வந்து ஒரு பெண் படுத்திருக்கிறாங்க. அந்த பெண்ணு கிட்ட இவங்க தப்பா நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அந்த கனவு உலகத்துல நடந்திருக்குங்க இந்த மாதிரி ஒரு விஷயம். அப்படி நடந்த அடுத்த செகண்ட் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுடைய கதவெல்லாம் தன்னாலே ஓபன் ஆயிருக்கு. அதாவது அந்த ரூமுடைய கதவு தன்னாலே ஓபன் ஆகி இவங்க 2 பேரையுமே அந்த இடத்துல தரன்னு இழுத்துட்டு போயிருக்குங்க. ஆனா அவங்க சுய உணர்விலே இல்ல அந்த 2 நபர்களும். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்பவத்தை நேருக்கு நேரா பார்த்தது நம்மளுடைய வனராஜன் தாங்க. வனராஜனுக்கு பாத்ரூம் போகணும், ஒண்ணுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நள்ளிரவு கிட்டத்தட்ட ஒரு 1:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு அந்த பெரிய ஹால்ல இருக்கக்கூடிய அந்த ரூமை ஓபன் பண்ணி ஸ்ட்ரைட்டாட்டு இவர் வெளியே வந்துடுறாரு. அதாவது வெளியில சாதாரணமா தான் போய் இந்த ஒண்ணுக்கு இருப்பாங்க. அப்படி ஒண்ணுக்கு இருக்கிறதுக்காக இவர் வெளியே வரும்போது தாங்க இந்த காட்சி அவர் பாக்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 5-5.5 அடி ஹைட்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுங்க. அதாவது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்திருக்காங்க. ஆனா அவங்க தலைவரி கோலமா இருந்ததையும் இவர் பார்த்திருக்கிறாருங்க. 2 பேரையும் 2 கையில அப்படியே தரையில இழுத்துக்கிட்டே போயிருக்கிறாங்க. எங்க அந்த 2 நபர்களையும் கொண்டு போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குளம் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதாவது காம்பவுண்ட் மாதிரி 5 அடி ஹைட்ல கட்டி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துக்கு தாங்க கொண்டு போயிருக்குது. இதை பார்த்த உடனே இவர் கத்த ஆரம்பிச்சிடுறாரு. நம்மளுடைய வனராஜன் மற்றும் விஜயனும் எந்திரிச்சிடுறாரு. இவங்க 2 பேருமே வெளியே வந்து பார்த்திருக்காங்க. பார்த்துக்கிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ ஐயோ, இந்த மாதிரி நடக்குது, வாங்க வாங்கன்னு சொன்னா இந்த பக்கத்துல படுத்திருக்கக்கூடிய மற்ற நபர்கள்லாம் எந்திரிச்சு வெளியே வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் இருந்தாங்க இல்லையா, இவங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள், அவங்க வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து என்னடாச்சுன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி அங்க பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ரூம் வந்து ஓப்பன் ஆகி தாங்க இருந்திருக்கு. அதாவது கதவு திறந்தே தான் இருக்குது. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது,
இந்த மாதிரி ஒரு பெண்ணுடைய உருவம் தான் அப்படிங்கறத வந்து இவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அந்த பெண்ணுடைய உருவம் வந்து இந்த 2 பேரையும் சங்கையும் பிடிச்சு இழுத்து அப்படியே இழுத்துட்டு போயிருக்குது. அதாவது எங்க அப்படின்னா அந்த குளத்தங்கரையை பார்த்தா போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே இவங்க கையில இருக்கக்கூடிய டார்ச் லைட் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இவங்களுக்கு டார்ச் லைட் எல்லாம் இருக்குங்க. டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு அந்த இடத்தை நோக்கி இந்த 4 பேரும் ஓடுறாங்க. பின்னாலே நம்மளுடைய வனராஜன் மற்றும் விஜயன் இவங்க 2 பேரும் ஓடுறாங்க. நேர போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 அடி ஹைட்ல இருக்கக்கூடிய குளத்துடைய கரையில வந்து 5 அடி ஹைட்ல வந்து ஒரு காம்பவுண்ட் கட்டி இருக்குன்னு சொன்னேன். அந்த காம்பவுண்டுக்கு மேல 2 பேரையும் தூக்கி வச்சுக்கிட்டு அந்த பெண் அப்படி நின்றுட்டே இருந்திருக்காங்க. இதை பார்த்ததும் ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு பயங்கரமா இங்க போன நபர்கள் எல்லாம் கத்துறாங்க. கத்துன உடனே அந்த 2 நபர்களையும் அந்த காம்பவுண்டுக்கு மேல அப்படியே போட்டுட்டு அப்படியே குதிச்சிருதுங்க அந்த தண்ணிக்குள்ளாடி. அந்த குளத்துக்குள்ளாடி நிறைய தண்ணி இருக்குங்க. அதாவது கிட்டத்தட்ட எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10-20 அடிக்கு மேல ஆழமுள்ள ஒரு குளங்க. அந்த குளத்துக்குள்ளாடி ஒண்ணு வந்து குதிச்சிருதுங்க. உடனே இவங்க 2 பேரும் மற்ற 2 நபர்களையும் அந்த காம்பவுண்டுக்கு மேல இருந்து அப்படியே வேகமா கீழே இறக்குறாங்க. இறக்கி தண்ணியெல்லாம் தொளிக்கிறாங்க. தொளிச்சு பார்க்கும்போது அப்பந்தாங்க அவங்க சுய நினைவுக்கே வர்றாங்க. சுய நினைவுக்கு வந்த 2 பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பெண் வந்து எங்க பக்கத்துல படுத்திருந்தா எங்க கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணா எங்களுக்கும் என்ன நடந்ததுன்னு தெரியல. அதன் பிறகு இப்பதான் நாங்க கண் முழிச்சு பாக்குறோம், இங்க இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த அந்த 2 நபர்களும் சொல்ல, இந்த பசங்க சொன்னது உண்மைதான், இங்க ஏதோ ஒண்ணு இருக்குது அப்படிங்கறது மாதிரி அந்த இடத்துல பேச்சுகள் பெருசாகுதுங்க. இருந்தாலும் இவங்க 2 பேரையும் அழைச்சிக்கிட்டு நேர அந்த பெரிய ஹால் இருக்கக்கூடிய அந்த ரூமுக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க. உள்ள வந்த பிறகு நம்மளுடைய விஜயன் வனராஜன் 2 பேருக்கிட்டையும் விஷயத்தை கேட்கறாங்க. உங்களுக்கு எப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத தெளிவா சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த நபர்களுக்கு இந்த சம்பவம் நடந்தது இல்லையா, அதையும் நினைச்சு இவங்க எல்லாருமே பயந்துடுறாங்க. பயந்தது மட்டும் இல்ல, அன்னைக்கு நைட்டோட நைட்டா அங்க இருந்து அவங்களுடைய லக்கேஜ் துணிகள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இவங்க எங்க வந்துடுறாங்க அப்படின்னாக்கி நேர கோவிலுக்கே வந்துடுறாங்க. வேலை நடக்குது இல்லையா, அந்த கோவிலுக்கு வந்துடுறாங்க. அங்க வந்து ஒரு கோவில் கமிட்டி ரூம் ஒன்று இருக்குங்க. அந்த ரூமுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அங்க வந்து எப்பவுமே ஒரு ஆளு உட்கார்ந்துட்டே இருப்பார், வாட்ச்மேன் மாதிரி. அவர்கிட்ட வந்து விஷயத்த சொல்றாங்க. எங்களால் அங்க தங்க முடியாது, அங்க பெரிய பிரச்சனை நடந்துருச்சு, இன்னைக்கு நாங்க 2 பேரும் சாக வேண்டியது அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்றாங்க. இதை கேட்டுக்கிட்டு அந்த பெரியவரும் அந்த ரூம்ல தங்க வைக்கிறாரு. தங்க வச்சுட்டு மறுநாள் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோவிலுடைய தர்மகர்த்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் அங்க இருக்கிறாங்க. அவங்கள வர சொல்றாங்க. வந்து அவங்க வந்து பேசுறாங்க. என்னப்பா ஆச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி நேத்தைக்கு நைட் இந்த மாதிரி நடந்துருச்சு, அங்க ஒரு பெரிய பிரச்சனையில இருந்தே வெளியே வந்திருக்கிறோம், எங்களுக்கு என்ன செய்யணும்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 நபர்கள் வந்து இந்த அடிபட்டாங்க இல்லையா, அதாவது என்ன இழுத்துட்டு போச்சுது இல்லையா அந்த உருவம், அவங்க 2 பேருமே ரொம்ப உடம்புக்கு முடியாம ஆயிடுறாங்க. அவங்களுக்கு உடம்புல வந்து இந்த தெம்பே இல்லைங்க. ஒரு மாதிரி சோர்ந்து அப்படி போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த 2 நபர்களையும் பாருங்க, அவங்க என்னன்னு தெரியல, அவங்க 2 பேரையும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அது ஒரு பத்ரகாளி அம்மன் கோவில் அப்படிங்கறதுனால அவங்க 2 பேரையும் கோயிலுக்குள்ள வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த தர்மகர்த்தாவும் சொல்றாரு. அதே மாதிரி இவங்க 2 பேரையும் அந்த கோவிலுக்கு உள்ளாடியும் கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த கோவிலுக்குள்ள போன உடனே அங்க இருக்கக்கூடிய ஒரு பூசாரிங்க அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, திருநூறுலாம் போட்டு தண்ணீர்லாம் தெளிக்கிறாரு. ஒன்னும் இல்ல, பயப்படாதீங்க, ஒன்னும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, அங்க இருக்கிறது யாரு, இந்த மாதிரி ஏன் எங்களை இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிச்சு அப்படிங்கறது மாதிரி கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இவங்க தாங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. யார் அப்படின்னா, அந்த கோவிலுடைய தர்மகர்த்தா தாங்க ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றாரு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் இங்க இருக்குது, ஆனா இது ரொம்ப காலத்துக்கு முன்னால இருந்தது. அங்க ஒரு வீடு இடிஞ்சு கிடக்குது பாத்தீங்களா, அந்த வீட்டுல தாங்க பஞ்சமி அப்படிங்கிற ஒரு பெண் இருந்துட்டு இருந்தாங்க. அதாவது பெண் அப்படின்னு சொல்ல போனா அந்த பெண்ணுக்கு வந்து கிட்டத்தட்ட 6 அண்ணங்க இருந்திருக்காங்க. 6 அண்ணனுக்கு ஒரே ஒரு தங்கையா இருக்கிறாங்க பஞ்சமி. பஞ்சமிக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறது தாங்க ஒரு ஹைலைட்டான விஷயம். என்ன அப்படின்னா, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இந்த பொண்ணை வந்து லவ் பண்ணிருக்கிறாரு. அப்படி லவ் பண்ண இடத்துல என்ன ஆயிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 6 அண்ணனுக்கும் அது பிடிக்கலைங்க. அப்படி பிடிக்காதனால என்ன நடந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நபரை வந்து வெட்டியே கொன்னுட்டாங்க. அதாவது அந்த பொண்ணு பஞ்சமியை லவ் பண்ணுன அந்த நபரை வந்து வெட்டி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா வெட்டி கொண்டுகிட்டு அவன் இங்க இருந்து காணாம போயிட்டான், எங்க போனான்னு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய அந்த பஞ்சமி அப்படிங்கிற அந்த பொண்ணு கிட்ட எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அப்படி எடுத்து சொன்ன பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண்ணும் ஒருவேளை அப்படியே தான் இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு தாங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா கனவுல வந்து, அதாவது அந்த இறந்து போன நபர் வந்து பஞ்சமியுடைய கனவுல வந்து இந்த மாதிரி என்ன உங்க அண்ணன்லாம் கொன்னுட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லிடுதுங்க. அப்படி சொன்ன மறு கணத்துல இருந்தே தன்னுடைய அண்ணன்கள் தான் இதுக்கு மூல காரணம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட அந்த பஞ்சமி அப்படிங்கிற அந்த பெண் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ளாடி எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த வீடையே நெருப்பு வச்சு கொளுத்திடுறாங்க. அப்படி கொளுத்துனது மட்டும் இல்ல, என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுல அந்த நெருப்பு பற்றி எரியும் போது கிட்டத்தட்ட 4 அண்ணன்கள்
அதாவது அவங்க மனைவியோட இருந்திருக்கிறாங்க. எல்லாருமே எரிஞ்சு கரிஞ்சு நாசமா இறந்து போயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த பெண் வந்து அதாவது ஃப்ரண்ட்ல ஒரு குளம் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அந்த வீட்டுடைய ஃபவுண்டேஷன் மட்டும் இருக்குது. அந்த ஃபவுண்டேஷன் தாங்க அந்த வீடு. அந்த பெண், அந்த பஞ்சமி அப்படிங்கிற அந்த பெண் வாழ்ந்த வீடு அதுதான். அதுக்கு பக்கத்துல தான் இந்த குளம் இருக்குது. அந்த குளத்துக்குள்ளாடி குதிச்சு தானும் தற்கொலை பண்ணி இறந்து போயிருதுங்க. என்ன அப்படின்னா, அந்த பஞ்சமிக்கு நன்றாகவே நீச்சல் தெரியும். ஆனா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, கால்ல வந்து ஒரு பெரிய கருங்கல்ல கட்டிக்கிட்டு அந்த கல்லோட தாங்க உள்ள குதிச்சிருக்கிறாங்க. ஆனா அது 20 அடிக்கு மேல அந்த டைம்ல ஆழா இருந்திருக்குது. அப்படி அந்த பெண்ணும் அதாவது பஞ்சமியும் இறந்து போயிடுறாங்க. இறந்த பிறகுதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன அப்படின்னா, 4 பேர் தான் இறந்தாங்க, 2 பேர் உயிரோட தான் இருக்கிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது பஞ்சமியுடைய அண்ணன்கள். அப்படி அந்த 2 பேரையும் அழிக்கிறதுக்காக குளத்திலே காவலா இருந்திருக்குது. அப்படி இருந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, கரெக்டா அவங்க அண்ணன்கள் 2 பேரையுமே அந்த குளத்துக்குள்ள வச்சு கொண்டு இருக்குங்க. அப்படி இறந்து அப்படி சமாதியான அந்த ஒரு இடம் தான். ஆனா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இடையில நிறைய மாந்திரிகர்களை கொண்டு வந்து அந்த பஞ்சமி அப்படிங்கிற அந்த பெண்ணுடைய ஆட்டம் அதிகரிச்சுக்கிட்டு இருந்ததுனால நிறைய மாந்திரிகர்களை கொண்டு வந்து அந்த இடத்துல பஞ்சமியை வந்து அடக்கி இருக்காங்க. அதாவது இனிமேல் பஞ்சமி வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு காவு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பஞ்சமி இருக்கிறது ஒரு காவுன்னு சொல்றாங்க. அது பஞ்சமி காவு அப்படின்னு சொல்றாங்க. அந்த காவுக்குள்ளாடி அவங்கள வந்து அடக்கம் பண்ணிடுறாங்க. அதாவது மந்திர கட்டுகளால அடக்கம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா இது எப்படி வெளியே வந்ததுன்னு எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி தாங்க அந்த கோவிலுடைய தர்மகர்த்தாவும் சொல்றாரு. இது ரொம்ப நாளைக்கு முன்னால நடந்து இது எல்லாமே நாங்க முடிச்சிட்டோம். அந்த மாதிரி அந்த இடத்துல அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வரல. ஆனா எக்காரணத்தை கொண்டு அந்த குளத்துல யாரும் குளிக்க கூடாது அப்படின்னு சொல்லி தான் 5 அடி மட்டத்துக்கு அந்த காம்பவுண்டு கட்டி வச்சிருக்காங்க. அந்த குளத்தை வந்து நிரப்ப முடியாது. ஏன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய வயல்கள்லாம் இருக்குதுங்க. அதாவது சின்ன சின்ன வயல்கள்லாம் வச்சு விவசாயம் பார்க்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அப்படி அந்த விவசாயம் பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த குளத்து தண்ணி தாங்க அந்த பாசனத்துக்கு எடுக்கப்படும். அதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குளத்துல வந்து தண்ணி வத்தவே செய்யாது. இந்த குளத்துக்குள்ளாடி ஒரு 100 அடி ஆழத்துல ஒரு கிணறு வேற இருக்குது அப்படின்னு வரைக்கும் சொல்றாங்க. அப்படிதாங்க நம்மளுடைய இந்த பஞ்சமி இறந்த பிறகு இங்கான இந்த சம்பவம் எல்லாம் நடந்திருக்குது. அதுக்கு பிறகு இது இந்த காம்பவுண்ட் எல்லாம் கெட்டி யாரும் குளிக்க போகக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் குளிக்க போயும் இறந்துருக்காங்க. அதுக்கு பிறகுதான் இந்த ஊர் கூட்டத்துல வந்து இந்த மாதிரி அந்த இடத்த வந்து கவர் பண்ணிடுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி காம்பவுண்டு கட்டி அந்த இடத்த மறைச்சு வச்சுட்டாங்க. ஆனா ரொம்ப காலம் ஆயிடுச்சு. அதாவது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாலதான் இதெல்லாம் நடந்திருக்குது. ஆனா அதுக்கு பிறகு இங்க எந்த பிரச்சனையும் நடக்கல. அதனாலதான் உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய ரூம் வந்து உங்களுக்கு தங்கத்துக்கு கொடுத்தோம். ஆல்ரெடி இந்த ரூம்ல வந்து நிறைய பேர் தங்கி இங்க வேலை பார்த்திருக்காங்க, நிறைய பேர் இருந்திருக்காங்க, போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரல அப்படிங்கிறது மாதிரி அந்த கோவிலுடைய அந்த தர்மகர்த்தாவும் சொல்லிடுறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு சரி நாங்க இனிமேல் அங்க தங்க மாட்டோம், நாங்க இங்கே தங்கிடுறோம், நீங்க என்ன வேணாலும் அங்க போய் பண்ணிக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, அந்த கோவில் பூசாரி வந்து அன்னைக்கு சாயங்காலம் அந்த கோவில்ல வந்து ஒரு பூசையை கொடுக்குறாரு. அதாவது என்ன அப்படின்னா, அந்த கோவிலுக்குள்ள எந்த சாமியும் இல்லைங்க. அந்த சாமியை வந்து கும்பம் மாதிரி எடுத்து பக்கத்திலே வந்து ஒரு சின்ன ஒரு செட்டு போட்டு அதுக்குள்ளாடி தாங்க வச்சிருக்கிறாங்க. அங்க தாங்க அன்னைக்கு அந்த சாமி ஆடுது. அதாவது என்ன சொல்லுது அப்படின்னா, பஞ்சமி அந்த இடத்தை விட்டு, அதாவது அந்த பஞ்சமி காவை விட்டு அந்த பெண் வந்து வெளியே வந்துட்டாங்க. இனிமேல் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பத்ரகாளி அம்மன் சொல்றாங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊர்ல வந்து ஏகப்பட்ட மாந்திரிகர்கள் இருக்கிறாங்க. அவங்க அதாவது நம்பூதிரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அவங்கள போய் பார்த்து இதுக்கு ஏதாவது வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த கோவிலுடைய தர்மகர்த்தா தாங்க சில வேலைகளை பார்க்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய நம்பூதிரிகள் கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த பஞ்சமியுடைய ஆன்மாவை அடக்கிறதுக்கு. அதுக்காக அங்க ஒரு பெரிய பூஜை நடக்குது. அதாவது கோவில்ல கிடையாதுங்க, இவங்க இருந்தாங்க இல்லையா ரூம், அந்த ரூமுக்கு பக்கத்துல வந்து ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். ஆல்ரெடி பஞ்சமி வாழ்ந்து அந்த இடிஞ்சு போன அந்த வீடு இருக்குது இல்லையா, அந்த வீட்டுல வச்சுதாங்க, அதாவது அந்த ஃபவுண்டேஷனுக்கு மேல இந்த 12 நம்பூதிரிகளும் இருந்து ஒரு பெரிய பூஜையை நடத்தி இருக்காங்க. அப்படி பூஜையை நடத்தி அதை வந்து கும்ப கலசமாட்டு கெட்டி, அதாவது அந்த பஞ்சமியுடைய ஆன்மாவை வந்து கெட்டதுக்கு முயற்சி பண்ணி இருக்கிறாங்க. அப்படி முயற்சி பண்ணும்போது இங்க இருந்து நிறைய பேர் கூட இருந்திருக்காங்க. இந்த கோவில்ல இருக்கக்கூடிய அந்த தர்மகர்த்தா, அதுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய கமிட்டியை சேர்ந்த நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய விஜயன் மற்றும் வனராஜ் இவங்க 2 பேருமே அங்க இருந்திருக்காங்க. இவங்க கூட இருக்கக்கூடிய சக நண்பர்களும் இருந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனையில பாதிப்படைஞ்ச அந்த 2 நபர்கள் இருக்காங்க இல்லையா, மேஸ்திரிகள் 2 பேரு, அவங்க 2 பேரையும் அங்க இருத்தி இருக்கிறாங்க. ஏன்னா யாருக்காவது உடம்புல வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தாங்க கொண்டு இருத்தி இருக்கிறாங்க. ஆனா இவங்களுடைய உடம்புக்குள்ளாடி எந்த ஆன்மாவும் வரவும் இல்லை. ஆனா பஞ்சமியுடைய ஆன்மா வரல அப்படிங்கறதாங்க உண்மை. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குளம் இருக்குது இல்லையா, அந்த குளத்துக்குள்ள தண்ணி அப்படியே கொப்பளிச்சுட்டே வரும் பார்த்திருக்கீங்களா? அதாவது கீழே ஏர் இருந்துன்னா அப்படி தண்ணி கொப்பளிக்கும் பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு சத்தம் வந்து அந்த குளத்துக்குள்ளாடி கேட்டுக்கிட்டே இருந்திருக்குங்க. கடைசி அந்த சத்தம் வந்து
பயங்கரமாட்டு ஒரு அலறல் சத்தமா மாறி இருக்குது. அப்படி அலறல் சத்தமா மாறினது மட்டும் இல்ல, அந்த சத்தம் தீரதுக்கு, அதாவது கிட்டத்தட்ட நள்ளிரவு 1 மணி இருக்குங்க, அந்த நேரத்துக்கு தொடங்கின அந்த சத்தம் விடிய காலையில ஒரு 3:30 மணி வரைக்கும் அந்த சத்தம் அப்படியே தாங்க கேட்டுக்கிட்டே இருந்திருக்குது. அதுக்கு பிறகு இந்த கும்ப கலசம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி அதுல கெட்டப்பட்ட பிறகு அந்த சத்தம் அப்படி நின்றுக்குது. அந்த கலசத்தை வந்து அங்க இருக்கக்கூடிய பஞ்சமி காவு அப்படிங்கிற அந்த காவுக்கு உள்ளாடி கொண்டு போய் பிரதிஷ்டை மாதிரி பண்ணி அந்த இடத்தையும் பயங்கரமாட்டு இந்த நம்பூதிரிகள் வந்து மாந்திரிக கெட்டுகள் மூலம் கெட்டப்பட்டு அந்த காவை வந்து அடைச்சி கட்டி இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு நடந்த விஷயங்க, அதாவது இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த இடத்த வந்து அந்த காவுன்னு சொல்லக்கூடியது காடு மாதிரி இருக்குங்க, பயங்கர ஒரு கொடூரமான ஒரு இடம் மாதிரி இருக்கும். இந்த நாகங்கள் பாம்புகள்லாம் நிறைய இருக்கக்கூடிய இடம்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த இடத்துக்குள்ளாடி பயங்கரமான ஒரு கெட்டிடத்தை கெட்டி அடைச்சிருக்கிறாங்க. அதாவது இந்த காம்பவுண்ட் வால் செவுரு கட்டி அப்படி ஃபுல்லா யாரும் உள்ள போகாத அளவுக்கு செய்து முடிச்சிருக்கிறாங்க. அதன் பிறகு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல. நம்மளுடைய விஜயனுக்கும் சரி, வனராஜனுக்கும் சரி, மற்ற நபர்களுக்கும் எந்த பிரச்சனையும் வரல. ஆனா அந்த கோவில் வேலையை நாங்க முடிக்கவே இல்லை. நாங்க அங்கிருந்து கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட 1 மாத காலம் நாங்க வேலை செய்தோம். அதுக்கப்புறம் எங்களால் அங்க நிக்க முடியல. ஒரு மனசுக்குள்ளாடியே ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. ஆனா எங்க லைஃப்ல இது நடக்கும்போது அது வரைக்கும் நாங்க வந்து இந்த மாதிரி அமானுஷம் இருக்கிறது உண்மை அப்படிங்கறத நம்பவே இல்லை. ஆனா எங்க லைஃப்ல அது நடந்தப்போ தான் நாங்க அதை கண்கூடா பார்த்த பிறகுதான் நாங்க அதையே நம்பணும். அப்படிங்கிற மாதிரி தாங்க வனராஜன் மற்றும் விஜயன் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருந்தாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோவுக்கு மறந்து லைக் கொடுக்காம போயிடுறீங்க, தயவு செய்து லைக்கை கொடுத்துட்டு போயிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானை தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.